பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பதிவுல ஆடி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிறு என்றால் சூரியன் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தான் அம்மன் கோவில்களிலே கூழ் வார்ப்பார்கள். ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும். அந்த ஆடி மாதத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருகிறதோ அந்த அவ்வளவு ஞாயிற்றுக்கிழமைகளுமே அம்மன் கோயிலில் விசேஷமாக வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையிலே ஞாயிறு என்றால் சூரியன் என்று சொன்னேன். ஜாதகத்திலே சூரியனுடைய தாக்கம் குறைவாக இருந்தாலோ, ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், பார்வை பலன், இருக்கும் இடத்தின் பலன், இவ்வாறாக சூரியன் பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். அப்போது அந்த பித்ருதோஷத்தை எப்படி நிவர்த்தி கொள்வது, அதற்கு சூரியனை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது இதுவரை யாரும் சொல்லாத பதிவாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இதை நீங்கள் கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டு செய்தீர்களானால் எப்பேற்பட்ட பித்ருதோஷத்திலும் இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருமே வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணுன்னுவாங்க, மெல்லமாக எழுந்துருவாங்க, வீட்டில் இருக்கிற வேலைகள் மட்டும்தான் செய்வார்கள். இப்படித்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை செல்லும். வெளியிடத்திற்கு செல்வார்கள், விரும்பியதை சாப்பிடுவார்கள், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். இவ்வாறாகத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பயன்படும். இருந்தாலும் உங்களுக்கு பித்ருதோஷத்தை போக்க வேண்டும், ஜாதகத்திலே சூரியனுடைய பலகீனத்தை குறைத்து சூரியனுடைய சக்தியை பெற வேண்டும், இப்படி சொல்லலாம். சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திருக்க வேண்டும். லேட்டெல்லாம் எழுந்திருக்கூடாது. நீங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், சூரிய உதயம் இந்த நேரத்தில் வரும்னு போட்டிருப்பாங்க காலண்டர்ல எல்லாத்துலையுமே. இப்பெல்லாம் நிறைய வசதிகள் வந்து விட்டது. அதை பார்த்து முன்னாலேயே தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 மணிக்கு மேலே தான் எப்பவுமே சூரிய உதயம் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்து விட்டு ஸ்நானம் செய்து குளித்து விட்டு காலையில் சூரியன் உங்க வீட்டில் எந்த பக்கம் கிழக்கு பக்கம் தான் உதிக்கும். அது எந்த இடத்துல அந்த வெளிச்சம் தென்படும், சூரிய ஒளி எங்கு வந்து சேரும், அதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல போய் நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு சூரியனை பார்த்து கை கும்பிட்டு நீங்கள் குளித்துவிட்டு அவரவர்கள் தெய்வ சின்னங்களை அணித்துக் கொள்ளலாம். விபூதி தரிப்பவர் விபூதி தரித்துக் கொள்ளலாம். நாமம் விடுபவர்கள், திருசூலம் விடுபவர்கள், குங்குமம் விடுபவர்கள், சந்தனம் விடுபவர்கள், இப்படியாக செய்து கொள்ள வேண்டும். போய்விட்டு அந்த சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இரு கையை எடுத்து கும்பிட வேண்டும். ஓம் ஆதித்தாய நமக அப்படி சொல்லலாம். ஆதித்யாய நம அப்படி சொல்லலாம். வெரி சிம்பிள். இல்லை என்று சொன்னால் சூரியனுடைய காயத்ரியை சொல்லலாம். ஓம் அஸ்வத் பஜாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் அப்படி சொல்லலாம். இது காயத்ரி. இல்லை என்று சொன்னால், எதுவுமே வேண்டாம் என்றால், சூரிய தேவா என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடு, எனக்கு என்னுடைய பித்ருதோஷம் இருந்தால் அதை நீக்கிவிடு, என்னுடைய ஜாதகத்திலே நீ பலகீனமாக இருந்தால் நான் உன்னை வணங்குகிறபடியால், உன்னையே நம்பி சரணாகதி அடைந்திருக்கிறபடியால் எனக்கு
உன்னுடைய ஆசீர்வாதத்தை நல்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்பதான் எப்படி நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்போ விட்டு போய் உதவி கேட்கணும்னா, மனசுக்குள்ள வச்சுட்டு நான் இன்னும் வந்திருக்கேங்க அப்படின்னா, அவர் என்ன நினைப்பாரு? வந்தீங்களா வாங்க. சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க. போயிட்டு வரீங்களா போயிட்டு வாங்க. அப்படிதான் சொல்லுவாரு. அது கூடாது. நம்மளுடைய கோரிக்கையை 3 விதமான வழிபாடுகளில் சொல்லலாம். மானசீகமாக வழிபாடு என்றால் மனதிலே யாருக்குமே தெரியாமல் சொல்ல வேண்டும். அடுத்ததாக தத்தம் வாய் முணுமுணுப்போடு. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா, இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஏதாவது பிடிக்கலன்னா கணவன் முணுமுணுப்பாரு. கணவனுக்கு பிடிக்கலன்னா மனைவி முணுமுணுப்பாங்க. பெரும்பாலும் மனைவி தான் முணுமுணுப்பாங்க வீட்ல. அப்போ அந்த முணுமுணுப்புன்ற போது வாய் அசைவு இருக்கும். ஆனால் வார்த்தைகள் வெளியே வராது. இப்ப வகையிலும் அந்த கோரிக்கையை சொல்லலாம். 3வது முறை யாருமே இல்லை என்றால், அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்றால், உறக்கமாக கத்தி, "ஏ சூரிய தேவா" அப்படி என்று சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகளை சூரியனிடம் முறைய வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லப் போறேன் கேட்டுங்க. எல்லோருமே சூரிய நமஸ்காரம் காலையில் உதய நேரத்தில் தான் செய்வார்கள். ஆனால் ஆடி மாதம் பரிகாரத்துக்குரியது என்று சொல்லியிருக்கேன் அல்லவா? அப்பொழுது பரிகாரத்துக்கு என்று பார்க்கும் பொழுது சரியாக உச்சி காலம் பகல் 12 மணி அளவிலே சூரிய நமஸ்காரம் மீண்டும் செய்ய வேண்டும். செய்து இதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூரியனுடைய தாக்கம் குறைய வேண்டும், சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால், அவருக்கு உண்டான தானியமான கோதுமையை தம்முடைய வலது கையிலே ஒரு பிடி கோதுமை எடுத்து 3 முறை தலையை சுற்றி காகத்திற்கு வைத்து விட வேண்டும். தானியங்கள் எல்லாமே காகம் சாப்பிடும். காகம் மட்டுமல்ல, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் கோழி, சேவல் இப்படி ஜீவராசிகள் இருந்தாலும் வைத்துவிடலாம். தானியங்களை சாப்பிடக்கூடியது இந்த காகமும், சேவல், கோழி போன்ற ஜீவராசிகள் தான். இதையும் நீங்கள் வைத்து இதெல்லாம் எளிமையான பரிகாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெளியில போய் செய்யணும் இல்லை, வீட்டிலே செய்யறது தான் இதெல்லாம். பித்ரு தோஷத்தை நோக்கும். இதெல்லாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அதே ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை வேளையிலே விளக்கேற்றி சிவனை வழிபாடு. சூரியனோட அம்சம்தான் சிவன். சிவனை வழிபடலாம். சிவனுடைய படம் வைத்திருக்கலாம். சிவனுடைய படம் என்பது தனியா இருக்கக்கூடாது, குடும்பத்தோடு தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறாக வைத்துக் கொள்ளலாம். அந்த சிவனுடைய வழிபாடு செய்து அவருக்கு பிடித்தமான வில்வ இலை, வில்வ மாலை சாத்தி வழிபட்டு, நைவேத்தியங்களை வைத்து வழிபட்டு, சூரிய ஆதித்ய இருதயம் என்று சூரியனை பற்றி கூட சொல்லக்கூடியது இருக்கு. அந்த ஆதித்ய இருதயம் படிக்கலாம். நீங்கள் முன்னமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும், பகல் 12 மணி அளவிலே சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும் ஆதித்ய இருதயம் முழுதுமாக படிக்கலாம். அல்லது அந்த ஆதித்ய இருதயத்திலே 15வது ஸ்லோகம் நட்சத்திர கிரகதாரணா அப்படின்னு வரும். அந்த 15வது ஸ்லோகத்தை மட்டும் சொன்னாலும் போதுமானது. இவ்வாறாக நீங்கள் இந்த சூரியனை வீட்டில் இருந்தபடியே வழிபட்டு வந்தீர்களானால் எல்லா விதமான பித்ரு தோஷங்களும் நீங்கி சூரியனுடைய வலிமை அதிகரித்து உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள் என்று சொல்லி, எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.